இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீ என்ன வந்துட்டு இது பண்றது? நானே உன்ன கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு பரபரப்பா ஏற்படுத்தின ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த HIV ஊசி போட்ட ஒரு கேஸ். பிப்ரவரி 15, 2023ல இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. மறுமாசமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, என் பையனுக்கு வந்துட்டு நாங்க வேற பொண்ணு பார்த்துக்கிறோம் சொல்லி இப்படியே டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எதுக்காக ஆரம்பிச்சது டார்ச்சர் இருந்தது அப்படின்னா, SUV கார் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. இந்த HIV இன்ஜெக்ஷன் வந்து எப்போ இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, மே 2024ல இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இன்ஜெக்ட் பண்ணி அவங்க வந்து மொத்தமா அவங்க மாமியார் வீட்டுல இருந்து எப்போ துரத்திருக்காங்க அப்படின்னா, மார்ச் 25, 2024 வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து அவங்க ஃபுல்லா உடம்பு சரியில்லைன்னு அவங்க சிக் ஆகும் போது அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது தான் தெரியுது HIV. இப்போ HIVனாலே நார்மலா யாருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் தாட் அந்த இடத்துல வரல. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு செக் பண்ணா நெகட்டிவ். ஓகே, இவங்களுக்கு பாசிட்டிவ். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேரில் வந்து இது பண்ணும்போது தான் விசாரிக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் தெரிய வருது. இல்லை நாங்கள் HIV வந்து இன்ஜெக்ட் பண்ணோம் இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம். இங்கேயும் as a நார்மல் பேரண்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பஞ்சாயத்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜஷ்வாலா வில்லேஜ் ஹரித்வார்ல இருக்க அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சு அவங்க பண்ணிருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. தினம் அந்த பொண்ணுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸ். இப்போ தான் விஷ்ணுஜா கேஸ் பற்றி நம்ம பேசி முடித்தோம். லாஸ்ட் டைம் தான் கேரளாவில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட், கொடுமையான இன்சிடென்ட். அதெல்லாமே எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, ஏதோ டவுரி, நான் சொன்னேன் போன வாட்டி அந்த கேஸில் சொல்லியிருந்தேன். அதில் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்குது, மற்ற லைக் எல்லாம் ஒரு க்ரூயாலிட்டி, ஹராஸ்மெண்ட் எல்லாமே அதில் இருக்குது. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாம் தாண்டி சூசைட் பண்ணிக்க வச்சுப்பாங்க அவங்களையே போயிட்டு. அதான் லாஸ்ட் டைம் நடந்த விஷயம். நம்ம கேசஸ் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து பேச போகிற கேஸும் வந்து சந்தேகத்தினால கொலை பண்ண கேசஸ் நம்ம அடுத்து பேசுவோம். ஓகே, பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீ என்ன வந்துட்டு இது பண்ணுறது? நானே உன்னை கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு நம்ம ரொம்ப இதுவாக என்ன சொல்கிறது, பரபரப்பாக ஏற்படுத்தின ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த HIV ஊசி போட்ட ஒரு கேஸ். நம்ம எல்லாமே அதை கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, அடிப்பாங்க, உதைப்பாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி மருமகளுக்கு எல்லாம் பயம் வந்துச்சு, ஒரு வீட்டுக்கு போனப்புறம் மேட்ரிமோனியல் ஹோம்ல அப்படின்னா, ஒருவேளை சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம்லாம் வந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதையும் தாண்டி HIV ஊசி போட்டுட்டு அவங்கள வந்துட்டு கொடுமைப்படுத்தணும், ரணப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் வந்து நிற்குது. இப்போ வரதட்சணை அகெயின் டவுரி ஹராஸ்மெண்ட். இது வந்து யூபியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதாவது யூபி உத்தரகாண்ட்ல வந்து ஹரித்வாரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னா, பிப்ரவரி 15, 2023ல கல்யாணம் ஆகுது. அதாவது சோனல், அபிஷேக், அலை, சச்சின் இவங்களுக்குள்ள தான் அந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டில் சும்மாலாம் இல்லை, நல்லாவே வந்து பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஆக்சுவலி காரு, கேஷ், ஜுவல்லரின்னு எல்லாமே கொடுக்குறாங்க. கார் வந்து 15 லட்சம் ஒர்த் கார் கொடுத்துருக்காங்க. 10 லட்ச ரூபா கேஷ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கல்யாண செலவு, ஜுவல்லரி, கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தும் என்ன சொல்கிறது, ஆசை விடலை அவங்களுக்கு. இன்னும் வாங்கிட்டு வாங்க இப்படியே பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க வீட்டில். இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, இன்னும் லைக் கிரிமினல் BNS ஆக்ட்ஸுமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஐ திங்க் நம்ம ஈஸியாக இவ்வளோ சிவியரான ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். போட்ட செக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 307 attempt to murder. இது வந்து 10 years imprisonment to fine. attempt to murder கிட்டத்தட்ட வந்து இப்போ என்னென்னா, நம்ம ஒரு கிரைம் கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 4 ஃபேக்டர் சொல்லுவோம். இங்கே என்னென்னா, மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்ரேஷன், எக்ஸிக்யூஷன் 4 விஷயம் நம்ம சொல்லுவோம். அப்போ attempt to murder எப்படின்னா, இந்த 4 விஷயமும் கவராக இருந்தால் தான் மர்டர் இல்லை attempt to murder வரும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, அவங்க மோட்டிவ் ரொம்ப கிளியராக இருந்திருக்கீங்க. அதாவது டவுரி ஹராஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம், அதனால அவங்களை ஃபிசிக்கல் மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ண மோட்டிவ் கிளியராக இருக்குது. இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, டவுரி கொடுக்கலன்றது தான் இன்டென்ஷன். ப்ரிப்ரேஷன் அதுக்காக HIV ஊசி வாங்கினது. எக்ஸிக்யூஷன் ஃபைனலாக இது போட்டால் இதோட என்ன கான்சிக்வன்சஸ் நடக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல, இல்லையா? ஸோ தெரிஞ்சு இந்த 4 ஃபேக்டர்ஸுமே கான்ஸ்டியூட் ஆனதுனால இந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 498 க்ரூயாலிட்டி அகெயின்ஸ்ட் விமன் பை ஹஸ்பண்ட் ஆர் இஸ் ரிலேட்டிவ். அதாவது இப்போ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் 4 பேர் மேலே இங்கே வந்து FIR ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த செக்ஷனுமே போட்டிருக்காங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட்னா 3 years ஆர் ஃபைன் ஆர் போத், இதோட பனிஷ்மெண்ட். அடுத்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 323 வாலண்டியர்லி காசிங் ஹர்ட். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களா போய் ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை வந்து ஏற்படுத்துறது. ஏன்னா ஹர்ட்டுங்கிறது ஃபிசிக்கல் ஹர்ட்டாக இருக்கலாம், ப்ளஸ் மென்டல் ஹர்ட்டாக இருக்கலாம். இந்த பொண்ணுக்கு இங்கே ரெண்டுமே இருக்கு இல்லையா? இதுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா 1 year 1000 rupees ஃபைன், இல்லை ரெண்டுமே இருக்கும். அடுத்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இது காசிங் ஹார்ம் பை பாய்சன் கொடுக்குற விஷயம். இந்த செக்ஷன் எதில் போட்டிருந்தாங்கன்னா, அந்த கேரளாவில் பெரிய கேஸ், இந்த லவரே கொலை பண்ணாங்கன்னு சொன்ன ஷாரோன் ராஜ் கிரீஷ்மா கேஸில் இந்த செக்ஷன் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பாய்சன் வாங்கி தானே ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம். இதுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 years ஆர் ஃபைன் ஆர் போத், ரெண்டுமே. ஃபைனலாக போட்ட செக்ஷன் என்னன்னா, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது நம்ப வச்சு ஒருத்தவங்களை ஏமாத்துறது. எங்கள் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு பேஸ் ட்ரஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறது. இதுக்கான பனிஷ்மெண்ட் 2 years ஆர் ஃபைன்.
ஸோ இவ்வளோ செக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. யார் யார் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மேலே, அவங்க ஹஸ்பண்டுக்கு 32 இயர்ஸ். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா பிரதர் இன் லா, ஹஸ்பண்டோட அண்ணன் 38 இயர்ஸ் அவருக்கு. அடுத்தது சிஸ்டர் இன் லா, நாத்தனார். இங்கே நிறைய யார் யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவங்களா இருப்பாங்களோ எல்லாருமே இந்த கேஸ்க்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட ஏஜ் 35 இயர்ஸ், அவங்களோட மாமியார் 56 இயர்ஸ். இவங்க 4 பேர் மேலே தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இதான் நடந்ததுன்னா லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் போவோம் இல்லையா, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப எடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் ஹையர் அஃபிஷியலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எஸ்எஸ்பியை போய் பார்த்துருக்காங்க. சஹரான்புரம் எஸ்எஸ்பி, அவர் பேர் வந்து ரோஹித் சிங் சஜ்வான். அவரை போய் பார்த்தப்போ அவருமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸ்டேஷன் ஆஃபீஸர் ரோஜன்ட் அவருமே ப்ராப்பராக இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட் டைரக்டாக அணுகியிருக்காங்க. ஓகே, நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று நடக்கும்போது நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போவோம். பிரைவேட் கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் 2 கான்செப்ட் இருக்குது. பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா டேரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கொடுக்குறது. போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா த்ரூ ஸ்டேஷனில் கொடுத்து அதுக்கப்புறம் அது என்னென்னு விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் கேஸாக கன்வெர்ட் ஆகிறது. இங்கே வந்து இவங்க 2 பேரும் பண்ணாததுனால அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணி கோர்ட்டில் வந்து நம்ம டேரக்ஷன் சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம கோர்ட்டில் போயிட்டு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி கோர்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இந்த கேஸ் வந்து எடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு கோர்ட் இது பண்ணி தான் டைரக்டா. ஆமாம், ஏன்னா நான் இதுவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அதோட விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த கேஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்க, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனா இல்லை மற்ற, நான் காமனாகவே சொல்கிறேன், மற்ற விஷயமா இருந்தால் இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்க. ஒர்க் நடக்கலையா, ரூரல் ஏரியாஸாக இருந்தது அப்படின்னா எஸ்பி கான்செப்ட், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸாக இருந்தது அப்படின்னா கமிஷனர் கான்செப்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே யார் இருக்கா, இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், கமிஷனர். அங்கே போகும்போது என்ன, ஏஎஸ்பி, டிஎஸ்பி, அதுக்கப்புறம் எஸ்பி கான்செப்ட் வரும். இவங்க கிட்ட எல்லாம் போறீங்களா, ஏசி வரைக்கும் ஒர்க் ஆகலையா, டேரக்டா என்ன பண்ணுங்க, கரண்ட் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதாவது கமிஷனர் ஆஃபீஸ்லயோ எஸ்பி ஆஃபீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஷன்ல போன ஒர்க் ஆகலன்னு அதுக்குன்னு ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு மறுநாளே போகக்கூடாது. ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, ஏன்னா அங்கே போய் நம்ம சொல்கிறதுக்கும் இவங்க ஒர்க் பண்ணலன்ற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா. அங்கே ஆம்பிள் ஆஃப் டைம். இன்னைக்கு எல்லாருமே அந்த கூலிங் பீரியடே கொடுக்கறது இல்லை மக்கள். ஆக்சுவலி எஸ், ரொம்ப சிவியருக்கு நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப சிவியர் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ரத்தம் வருதுங்க, இந்த மாதிரி டார்ச்சர் வீட்டு விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். அது ஃபார் ஷுர். ஓகே, அதுவே இப்போ இன்னைக்கு கொடுக்குறீங்களா, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வரைக்கும் எடுக்கலையா, அதுக்கப்புறம் போயிட்டு கமிஷனரையோ எஸ்பியோ பார்த்து கரண்ட் பேப்பர் அதை சொல்லுவோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அந்த கரண்ட் பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கமிஷனரையோ டேரெக்டாக வந்து எங்காவும் டிசி ஏசி ஆஃபீஸ்க்கு போகும். இங்கே வந்து ஏஎஸ்பி டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகும். அங்கேருந்து சைன் பண்ணி டேரெக்டாக இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு அனுப்பப்படும். அப்போ ஃபார் ஷூர் உங்கள் கம்ப்ளைண்ட்டை விசாரிப்பாங்க. அப்பயும் விசாரிக்கலையா என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கலாம். 1. 2வது அந்த கம்ப்ளைண்ட் போட்டோம்ல, கொடுத்தோம், ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஏடி, ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஏடி கார்டு உங்களுக்கு திரும்ப வரும். ஓகே, அது ஒரு 15 days டைம் நமக்கு. அதுக்குள்ளே என்கொயரி பண்ணலன்னா இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம கோர்ட்டில் டைரக்ஷன் போகலாம். டைரக்ஷன் பெட்டிஷன்னு சொல்லுவோம். என்னன்னா இந்த மாதிரி இவ்வளோ டைம் கொடுத்தாச்சு போலீஸ்க்கு, எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு பெட்டிஷனில் போட்டு இவ்வளோ எவிடன்சஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த இடத்துல கோர்ட்டில் டைரக்ஷன் போகிறப்ப கோர்ட்டே டைரக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, ஏங்க இந்த கம்ப்ளைண்ட் பேரில் ஆக்ஷன் எடுக்கல, கம்ப்ளைண்ட் பேரில் ஆக்ஷன் எடுத்து தேவைப்பட்டால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன் இன்னொரு விஷயத்துக்கும் போகலாம். எஃப்ஐஆர் போட்டு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லை அப்படின்னா ஏன் இன்வெஸ்டிகேஷன் இல்லை, ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணுங்கன்னு போகலாம். இதுதான் போலீஸ் வேலை செய்யும் போது ப்ராப்பராக இப்படி போகும். இன்கேஸ் அவங்க ஏதாவது வேலை செய்யலை, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த விஷயத்துல இருந்து உடனே எடுக்க வேண்டியது, ஆனா வந்து எடுக்காதனால இப்படி கோர்ட் மூலியமா டைரக்ஷன். இது நான் காமனா இங்க சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கும், எடுக்கலாம் என்ன பண்றது, நிறைய பேர் விட்டுட்டே போயிருவாங்க. ஐயோ எத்தனை வாட்டி அலையிறதுங்க, வேணாம்னு சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாமே லைக் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ பேக் டு திஸ் கேஸ். இது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி February 15, 2023 இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆச்சு, மறுமாசமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, என் பையனுக்கு வந்துட்டு நாங்கள் வேற பொண்ணு பார்த்துக்கிறோம் சொல்லி இப்படியே டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எதுக்காக ஆரம்பத்துலேருந்து டார்ச்சர் இருந்தது அப்படின்னா எஸ்யூவி கார் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. இவ்வளவு கொடுத்ததும் பத்தாம இன்னும் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அடிக்கடி பொண்ணை வீட்டை விட்டு துரத்துறது, இந்த மாதிரி விஷயங்களே வந்து அங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த HIV இன்ஜெக்ஷன் வந்து எப்போ இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா May 2024 இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ட் பண்ணி அவங்களை வந்து மொத்தமாக அவங்க மாமியார் வீட்டிலேருந்து எப்போ துரத்திருக்காங்க அப்படின்னா March 25, 2024 வந்து அவங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்து துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து அவங்க ஃபுல்லாக உடம்பு சரியில்லைன்னு அவங்க சிக்காகும் போது அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் தெரியுது HIV அப்படின்னு. ஸோ HIVனோடனே நார்மலாக யாருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் தாட் அந்த இடத்துல வரல. ஓகே, அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு செக் பண்ணால் நெகட்டிவ். ஓகே, இவங்களுக்கு பாசிட்டிவ். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க அப்பா போயிட்டு அதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேரில் வந்து இது பண்ணும்போது தான் விசாரிக்கும் போது தான் இவ்வளோ விஷயங்கள் தெரிய வருது. இல்லை நாங்கள் HIV வந்து இன்ஜெக்ட் பண்ணோம் இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம். இங்கேயும் ஆஸ் அ நார்மல் பேரண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாயத்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பேசியிருக்காங்க. ஃபேமிலி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது இந்த ஊரில் பஞ்சாயத்துலாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஊரில் பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஷ்வாலா வில்லேஜ், ஹரித்வாரில் இருக்க அந்த ஊர்
பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சும் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. தினம் தினம் அந்த பொண்ணுக்கு ஃபிசிக்கல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், என்ன டார்ச்சர் குடிக்குமோ எல்லா டார்ச்சரும் ஆஸ் யூஷுவல் அவங்களும் எல்லா பொண்ணு மாதிரி வீட்டில் பெருசாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இதில் ஏன்னா எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இவ்வளோ விஷயம் பண்ணாங்க, இன்னும் ஏன் நம்ம போய் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம். ஆல் ஆஃப் அ சடன் அவங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனதுக்கப்புறம் ஹெல்த் வந்து ரொம்ப அவங்களுக்கு டிப்ரிவேட் ஆகிற அப்புறம் தான் அவங்க வந்து அவங்க அப்பா தான் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. 10/2/2025 அப்போ அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இது உங்க எடுக்கலன்னு தான் இம்மீடியட்டாக கோர்ட் அப்ரோச் பண்ணி கோர்ட் மூலியமா ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் இது கேஸாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இப்போ வந்து என்கொயரிஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன எல்லா செக்ஷன்ஸ்லையும் இந்த 4 பேர் மேலேயும் இப்போ வந்து என்கொயரிஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்தர் கண்டிப்பாக இல்லை நான் பெயிலபிள் கிரைம்ஸுமே இருக்கு இதில். ஸோ கண்டிப்பாக அரெஸ்ட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள போகிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பெயிலில் வெளியே வந்து கேஸ் கண்டிப்பாக கண்டெஸ்ட் ஆக தான் செய்யும். ஒரு பக்கம் என்ன பண்ணாலும் இந்த பொண்ணோட லைஃப் அவ்வளோதானே இங்க. ஏன்னா அதுக்காக இப்படியா ஒரு வரதட்சணைக்கு இது ரொம்ப ஏன்னா அடிக்கிறது உதைக்கிறது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் மென்டல் குரியாலிட்டி எல்லாமே எஸ் அதுவும் ட்ராமா தான், அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ராமா தான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே உயிர்ன்ற ஒரு விஷயம் மிஞ்சுவாங்க. ஓகே, அதாவது அவங்க ரைட் டைமில் ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை, அப்படி இருக்கும் போது இல்லை அப்படின்னா அதிலே எக்ஸ்ட்ரீமாக போய் நிறைய அடிச்சு கொண்ட விஷயங்கள் நிறைய, அதனால வந்து அவங்க லைஃப்பை முடிச்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கான கேஸஸும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த இடத்துல பார்க்குறப்போ. பட் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீ எனக்கு கொடுக்கல, ஒன்று நீ இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீ ஏதாவது கொடுக்கணும், இல்லைன்னா நானே உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது இந்த விஷயம். ஓகே, அது எவ்வளோ பிரெயினியாக அது போயிட்டு இந்த மாதிரி யோசிச்சு இது கான்சிக்வன்சஸ் கூட அவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல இந்த இடத்துல. தெரியாம எப்படி இருக்கும்? அவ்வளோ தைரியம், அவ்வளோ தைரியம் அதுதான், தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இது போட்டால் தப்புன்னு நல்லாவே தெரியும். இது எனக்கு இது ரொம்ப இது வந்து எப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப லென்த்தியாக போகும். இது பாருங்களேன், ஏன்னா இருக்கு எங்கே போய் HIV இது வாங்கினீங்க, யார் உங்களுக்கு கொடுத்தா, அப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இது வந்துட்டு போயிட்டு ஒரு இதில் கிடைக்கிற விஷயம் கிடையாதுல்ல. ஒரு மெடிக்கலில் போயிட்டு நம்ம ஒரு டோலோவோ ஒரு வயிற்று வலி மாத்திரையோ பல்வலி மாத்திரையோ வாங்குற மாதிரி கிடையாதுல்ல, அதுவே வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இது எங்கேருந்து கிடைச்சது, ஏது கிடைச்சதுன்ற ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு உள்ள மாட்டுவாங்க இதில். ஏன்னா நம்ம இப்போ இதிலே சொல்கிறோம்ல, அபார்ஷன்லேயே வந்து விஷயம் என்னென்னா ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய கன்சென்ட், பிஃபோர் மேரேஜ் பண்ணக்கூடாது, டாக்டர்ஸ் மாட்டுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் தான் அவங்க கன்சென்ட் அடல்ட்டாக இருந்தாலுமே அதுவே நம்ம ஸ்டில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பண்ணுற ப்ரொசீஜரே தப்பு தான். ஸ்டில் அது ஒரு டிபேட்டபிளாக தான் போகுது, இல்லீகல்ன்ற ஒரு கான்செப்ட் தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையே வந்து இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கணும் இவங்க இந்த இடத்துல. அதுதான் தண்டனை உங்களுக்கு இருக்கு. நம்ம போட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இது வந்து பிரைமா ஃபேஸ் எவிடன்சஸ் இல்லாமல் முதல்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. கோர்ட்டும் பிரைமா ஃபேஸ் எவிடன்சஸ் இல்லாமல் வந்துட்டு இந்த கேஸை விசாரிங்க, இது மேலே FIR போடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல பெட்டிஷனை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இல்லாதப்போ பிரைமா ஃபேஸ் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகி இவ்வளோ தூரம் இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதில் போயிட்டு இருக்கு. எல்லா பெண்களும் தப்பு பண்றது வந்து அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இது பார்த்துட்டு வரோம். இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது 2 தான். ஒன்று, ஒரு விஷயம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா, எப்படி நீங்கள் ப்ராப்பர் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் போய் உங்களுக்கான ஒரு ஃபாஸ்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணுன்றது ஒன்று. 2வது, இந்த மாதிரி யாருமே செய்யக்கூடாதுன்ற விஷயம் தான். ஒன்று என்ன எப்படின்னா இங்கேயும் வந்து எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. கொடுக்குறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான். ஓகே, இப்போ எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்குற மாதிரி தானே இருக்கு. இப்போ கல்யாணம்ன்ற பேஸ், இப்போ டவுரிலாம் என்ன ஆகுது, எல்லாமே நானே கொடுத்துடணும், இவ்வளவும் கொடுத்துடணும், வாழ்நாள் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா இப்போ விச் மீன்ஸ் நான் தானே ஒன்று விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்விஸ்ட்டாக நடக்கும். அந்த மேல் சாவனிஸ்டோட விஷயம் தான் இங்கே. இதில் என்ன அப்படின்னா, ஓகே ஹஸ்பண்ட் அப்படி எல்லாமே ஓகே, இங்கே ஒரு மாமியார் ஒரு பொண்ணு டு பொண்ணு நம்ம ஏன்னா நிறைய கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேசஸ் கேட்கும்போது 10 கேஸில் 8 கேஸ் பார்த்தீங்கன்னா மாமியார் கொடுமை தான் இருக்கும். மாமனார் கொடுமை அந்த இடத்துல அவ்வளோ இருக்காது. ஆக்சுவலி ஒரு 2 கேஸ் வேணா இருக்கும் மாமனார் கொடுமை, நம்ம அதை பேசலாம் அடுத்த கேஸில். ஓகே, மாமனார் கொடுமைன்னு 2 இடத்துல வேணா ஒரு கேள்விப்படலாம், மற்றது எல்லாமே மாமியார் கொடுமை. அங்கே எப்படி ஆக்சுவலி 2 மென்டாலிட்டிங்க நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னோட மாமியார் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் லைஃப் அவ்வளோ நல்லா வாழணும்னு நினச்சேன், என்னால் வாழ முடியல, எனக்கு வர மாமியாரையாவது நான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2வது, என் மாமியார்கிட்ட நானே அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதாவது அந்த முன்னாடி ஜென்ரேஷன்ல நான் உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அப்படிங்கிற மாமியார் கேரக்டர்ஸும் இந்த இடத்துல இருக்காங்க. ஜாஸ்தி இப்போ ஃபர்ஸ்ட் இருக்காங்களா செகண்ட் இருக்காங்களான்னு கேட்டால் செகண்ட் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு டர்ன். 2வது டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா இருக்கவங்களை கூட பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வர மருமக மாற்றிடுவான், டார்ச்சர் பண்ணி. அந்த மாதிரி கேசஸும் நம்ம பார்க்குறோம் நிறைய. அவங்க சொல்லுவாங்க என் பொண்ணு மாதிரி நினச்சம்மா, கடைசியில் இப்படி பண்ணிட்டு போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இது இப்படி போயிட்டு இருக்கு விஷயங்கள் எல்லாமே. பட் இது வந்துட்டு எப்படி சொல்றது, டு அன் எக்ஸ்ட்ரீம், யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு. ஆமா, இது முடிஞ்சதுல இந்த பொண்ணு இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லைஃபை முடிச்சுக்கிட்ட கதை தானே இது. அவங்களா போயிட்டு லைஃபை முடிச்சுக்கிட்டா என்ன, இது வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி ஒரு விஷயம் இல்லை, இவங்களா வந்து முடிக்க வச்சா என்ன, அதுதானே எங்க விஷயம்.
ஆமா. இன்னைக்கு நெறைய கேஸஸ் இந்த மாரியும் வருது. ஒரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒர்க் அவசர அவசரமா பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த லைஃப முடிச்சுக்கணுன்றதுக்காக ஒண்ணு அடிச்சு வெளில துரத்துறது, இல்ல அவங்களே சூசைட் பண்ணிக்க வச்சுக்கிறது, இல்ல அவங்களே கொலை பண்ணணும்னு பார்க்குறது. எனக்கு இதுதான் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. இந்த மாரி கேஸஸ் தான். ஓகே, சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு ஒன்று வரணும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.